மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சி. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கிறாரு. இது திருக்கணித முறைப்படி இந்த பெயர்ச்சி நடந்திருக்கு. மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மாறியிருக்கிறாரு. இப்போ கடகராசியில் குரு பகவான் ஐப்பசி மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. திரும்பவும் அவர் மாசி மாதத்தில் கடகராசிக்கே போய்டுறாரு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 3 ராசியிலையுமே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுனம், கடகம், சிம்மம். இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, நமக்கு அப்புறம் ராகு கேத்து பெயர்ச்சியும் வருது. அதனால் குரு பகவானோடு சேர்ந்த கேத்துவும் அமர்ந்துருவார், உட்காந்துருவார். அதனால் இந்த குரு பெயர்ச்சி சாதாரணமாக இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலைஸ்டு குரு பெயர்ச்சி பலனாக சொல்லவே முடியாது. அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் என்ன பலன்கள் எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், என்ன கோவில்களுக்கு போனாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல மேஷ ராசி எடுத்துக்கலாம். மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படிங்கிறது புதுசாக கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த பிளான் கூட இருக்காது அவங்களுக்கு. ஆனால் குரு பகவான் 4ஆம் இடத்துல வந்த காரணத்தினால பழசை மாற்றுறதோ, இல்லை வீடு திடீர்னு வந்துச்சு, நல்ல விலைக்கு இருந்துச்சு, எனக்கும் லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விரயச்சனி வேறு இருக்குது. ஸோ ஒரு சுப விரயத்தை கண்டிப்பாக சனி பகவானும் கொடுப்பார், குரு பகவானும் கொடுப்பார். அதனால் இவங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நீங்கள் இதற்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணிக்கோங்க, அதிகமாக கடன் வாங்காமல். சரி, இது எல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இந்த குரு பயிற்சிக்கு வியாழக்கிழமை உங்கள் வீட்டிலையே குரு ஹோரையில் காலையில் 6 to 7 இல்லைன்னா ஈவினிங் 8 to 9 குரு ஹோரையில் ஒரு 3 நெய் விளக்கு வீட்டிலையே ஏற்றுங்க, போதும். இதுக்காக கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமையில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குருவை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அதுவும் அந்த வயதில் ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் லோன் போட முடியாது. இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பரிகாரங்கள் எல்லாம், உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பலன்கள்லாம் இருக்குன்னா, விரயச்சனி இருக்குது. அதனால் ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறதுக்கு குரு பகவானை வணங்கிக்கலாம். அதனால் உங்களோட ஏஜுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வேலை தேடலாம், வீடு வாங்கலாம், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் தீபம் போடுங்க, 3 நெய் தீபம். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வராரு. பணம் நிறைய வரும். ஆனால் இந்த பணத்தை நீங்கள் எப்படி சேவ் பண்ண போகிறீங்க, மற்றவர்கள்ட்ட கொடுத்து எப்படி ஏமாறாமல் இருக்கணும், இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு லாபத்தில் சனி பகவான் இருக்கார். ஸோ பிரச்சனையே இல்லை. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவரும் பாக்கியத்தில் வந்துடுவார். குருவும் கேத்துவும் 3ஆம் இடத்துல இருப்பாங்க. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் இதில் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வியாழக்கிழமை சந்திரன் வீட்டில் குருவும் கேத்துவும் இருக்கிறதுனால கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அது விஷ்ணு ஆலயமாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, திருச்செந்தூர் போங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் திருச்செந்தூர் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக போக வேண்டிய ஒரு ஆலயம். இந்த வருஷத்தில் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்கிறவங்க முருகன் கோயிலில் குளம் இருந்தால் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஜாக்பாட்டுங்க. 2ல் குரு பகவான், 10ஆம் இடத்துல சனி. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ராகு 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. கேத்துவும் 2ஆம் இடத்துல, குருவும் 2ஆம் இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தன லாபம் நல்லாயிருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில்
மறைமுக எதிரிகள் நிறையா இருப்பாங்க. இவங்கள்டிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும் இல்லையா? வியாழக்கிழமை வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. தடங்கள் இல்லாமல் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு ராசியிலேயே ஜென்மத்தில் குரு, நிறைய கன்ஃபியூஷன். இதில் கேதுவும் கூட வரப்போகிறாரு. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கட்டாயமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் குரு வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. 9 முறை வலம் வாங்க. ஒரு சில கோவில்கள் நம்ம போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கும்பகோணத்தில் திருமையச்சூர் பக்கத்தில் பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரொம்ப விசேஷமான குரு பகவான். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்திற்கு குரு வராரு. கேது பகவானும் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு வந்து வர்றதுனால கடன் வாங்கிறது, இல்லை நமக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குருஹோரை இருக்கு இல்லையா? மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நம்ம ராகவேந்திரர் சுவாமி ஒரு குரு இல்லையா? அதனால் இப்போ மந்த்ராலயம் போனீங்கன்னா ஒரு இரவு அங்கே தங்கிட்டு வாங்க. இல்லைன்னா மகாபெரிவாள் ஆஸ்தானத்துக்கு போய் அங்கே தங்கிட்டு வரலாம். மாதிரி குருவின் சன்னதிக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து குரு லாபத்தில் வராரு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்தானம் கன்னிராசி அன்பர்களுக்கு. வேலையில் நிறையா மாற்றங்கள் இருக்கும். அதே போல் நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா? கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் கன்னிராசி நேயர்கள் வந்து குருவுக்குன்னு தனியாக பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறத விட வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு அது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்திற்கு குரு வராரு. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. சில பேர் வேலையை விட்டுருவாங்க, இல்லை அவங்களுக்கு வேலை போயிடும், அந்த மாதிரியான சின்ன சின்ன பயமெல்லாம் இருக்கும். அதனால் வியாழக்கிழமை முருகப்பெருமானினுடைய ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு சுவாமிமலை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை வந்து துலாம் ராசிக்காரர்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் இந்த குரு பெயர்ச்சியில். ஏன்னா நமக்கு வேலைக்கு மட்டுமல்ல, சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? தேவையில்லாத கடன், வேலை இல்லாமல் நமக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து சுவாமிமலை முருகனை சென்று வழிபடணும். பக்கத்திலேயே பட்டீஸ்வரம் இருக்குது, அதே மாதிரி பட்டீஸ்வரமும் போயிட்டு வரலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து குரு 9ஆம் இடத்துல வராரு. சூப்பரான ஒரு டைமு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் பாக்கியத்திலேயே கேத்து பகவானும் வந்துடுறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட கொஞ்சம் நமக்கு மற்ற கிரக நிலைகளில் ஒரு சாதகமற்ற நிலையாக இருக்கிறதுனால எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சப்தகன்னி, அந்த கன்னிமார்களை சென்று ஒரு வியாழக்கிழமை பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, 8ஆம் இடத்திற்கு குரு வராரு. நிறைய ஒரு பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது குரு 8ஆம் இடத்திற்கு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு 2ல் வராரு, கேதுவும் 8ல் வராரு, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நல்லவங்க போல் நம்ம கூட இருந்தே நமக்கு குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ உங்களுடைய எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி,
இல்லை நண்பர்களோட வெளியிடத்திற்கு போனாலும் சரி, அவங்களால நம்ம அவமானப்படுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அவசியம் வியாழக்கிழமையில் நீங்கள் ஒரு நவகிரக குரு வழிபாடு, அதே மாதிரி ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிறது, குருவாயூர் சென்று அங்கே கிருஷ்ணரை வணங்கிறது. ஸோ குருவாயூர் போனீங்கன்னா அர்த்தாஷ்டம சனிக்கு ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில் முருகன் ஆலய வழிபாடு, இந்த மாதிரி சில வழிபாட்டுகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கணும். குருவாரத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறதும் விசேஷம். மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு வராரு. அண்ட் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பின்னாடி வரப்போகிறாரு. ஸோ 7ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருப்பார். உங்களுடைய வீடு மாற்றுறதோ, இல்லை உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதோ இந்த மாதிரி இருக்கும். இல்லை வெளிநாட்டு பிரயாணங்கள் நிறையா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் செய்யாட்டாலும் ஒரு நன்றிக்காக தெய்வத்தை போய் வணங்கலாம். அது வியாழக்கிழமை போனாலும் சரி, உங்களுடைய இஷ்டம்தான். உங்களுக்கு எப்போ முடிஞ்சதோ நீங்கள் போய் குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு வாங்க. பட் வியாழக்கிழமை கருடனை வணங்கினால் உங்களுக்கு எதிர்ப்புகளோ அல்லது எதிரிகளோ இருக்க மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு, 6ஆம் இடத்துக்கு கேது பகவானும் வராரு. ஸோ நிறைய பணம் வரும், வேலையில் நிறைய மாற்றம் வரும். இப்போ 7.5 சனி காலம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்பாடா எனக்கும் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பீரியட் ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிரத்யேகமாக வியாழக்கிழமையில் நவகிரகத்திற்கு வழிபாடு செய்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் யாருக்காவது மஞ்சக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு சுமங்கலிங்களுக்கு கொடுக்கறது, இல்லை கோவில்களுக்கு மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் தூள், குறிப்பாக கஸ்தூரி மஞ்சள் தூள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகத்திற்கு மஞ்சள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ முருகனுக்கோ இல்லை மாரியம்மனுக்கோ மஞ்சள் பொடி நிறையா வாங்கி கொடுங்க. ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த சபரிமலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அந்த இருமுடிக்கான வஸ்திரம் வாங்கி தரது, இல்லை அவங்களுக்கான வஸ்திரம் வாங்கி தரது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு 6ஆம் இடத்துலையும் கேதுவும் 6ஆம் இடத்துல வந்துடுவார். எல்லாம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான பரிகாரமாக இருக்கும். 12வது ராசியான மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் டைம்னு சொல்லலாம். 5ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவான், ராசியில் இருக்கக்கூடிய சனி. ஸோ சனி பகவான்லேருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கார், குருட்டிருந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அவங்க எப்படியெல்லாம் தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பீரியட் தான் இந்த பீரியடு. மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை தருவார். முடிஞ்ச வரையில் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் வரக்கூடிய பாதையில் சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.